ஸோ 390 வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்டிக்கரிங் எல்லாம் பண்ணி செம்ம லுக்கில் இருக்குது. ஸோ கைஸ் ப்ராப்பர் ஹைவே ஏறிட்டோம். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி சும்மா வேறு லெவலில் இருக்குது. ஸோ மெயினாக வந்து மிரர் இல்லாமல் ஓட்டுறதுக்கு இன்னும் சூப்பராக தான் இருக்குது. அந்த வியூ சொல்லுவாங்கள்ல, அந்த வியூ பார்க்குறதுக்கு இன்னும் சூப்பராக இருக்குது. ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். திஸ் இஸ் பரத். அண்ட் நம்ம கனவு பார்த்தீங்கன்னா 390 பக்காவாக பெயிண்டிங் ஸ்டிக்கரிங் பண்ணி சும்மா வேறு லெவலில் நின்றுருக்குல்ல. ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம கையில் கிடச்சிருக்கா. ஸோ இந்த வண்டி பார்க்குறதுக்கே வேறு லெவலில் இருந்தது. ஸோ இது ஓட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலான்றதா. இது நம்ம தெரிஞ்ச ப்ரோவோட வண்டி தான். ஸோ வண்டி வந்து பார்த்தீங்கன்னா RC 390 BS4. ஸோ BS4 வந்து ஏற்கனவே ஒன் டைம் ஓட்டியிருக்கேன். அண்ட் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் டைம் நம்ம கையில் கிடைக்குது. ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா சிட்டிக்குள்ளே மட்டும்தான் ஓட்டினேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர் ஹைவேல நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா BS4 கிடச்சிருக்கு. அண்ட் வண்டி வேறு லெவலில் ஸ்டிக்கரிங் பண்ணியிருக்காங்களே, பார்க்கவே செம்மையாக இருக்குது. ஸோ சீட் கவர் ஆகட்டும், அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் பண்ணி அதுக்கு மேலே ஸ்டிக்கரிங் பண்ணியிருக்காங்க. ஸோ BS4 தான், எக்ஸாஸ்ட் எல்லாம் எதுவுமே மாற்ற கிடையாது. ஜஸ்ட் DB கில்லர் மட்டும் வெல்டிங் பண்ணி எடுத்திருக்காங்க. மித்தபடி வண்டி ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்டாக்கு தான், வந்து ஸ்டிக்கரிங் அண்ட் பெயிண்டிங் மட்டும் பண்ணியிருக்காங்க. வண்டியோட லுக்கு வேறு லெவலில் இருக்குது. ஸோ இந்த வண்டியெல்லாம் பார்க்கும்போது தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம BS3 வந்து அப்படியே அந்த ரா லுக்கு மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கணும், அந்த ஸ்டாக் லுக்கை மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லி யோசிச்சுட்டே இருப்பேன். பட் ஆஃப்டர் இப்போ நம்மக்கிட்ட இந்த 390 பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக வந்து நாமளும் கொஞ்சம் நீட்டாக அப்படியே இந்த மாதிரி கொஞ்சம் யூனிக்காக மாடிஃபை பண்ணலாம், அதாவது ஸ்டிக்கரிங் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தோணிட்டு இருக்குது. ஸோ இந்த சீட் கவுல் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வண்டிக்கு வைக்கலாம்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். ஆனால் நம்ம வண்டியில் அடிக்கடி டபுள்ஸ் ஏறுவாங்க. ஸோ நம்ம பசங்க டக்குன்னு ஏறிடுவாங்க. ஸோ அதனால் அந்த ஒரு யோசனையால் தான் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா சீட் கவுல் வைக்கலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஸோ இது ப்ளக் அண்ட் ப்ளே மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. பட் அது போல்ட்டராக கழட்டி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபிட் பண்ணணும். அந்த அளவுக்கு எனக்கு பொறுமை இருந்து அதை வளர்த்துக்கிட்டேன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வண்டிக்கு சீட் கவுல் வச்சுருவேன். ஸோ வண்டி வேறு லெவலில் இருக்குல்ல. ஸோ பாருங்களேன். ஸோ 390 வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்டிக்கரிங் எல்லாம் பண்ணி செம்ம லுக்கில் இருக்குது. ஸோ பார்க்குறதுக்கு நேரில் பார்க்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. அண்ட் ஃபோட்டோவில் இன்னுமே செம்ம சூப்பராக இருக்குது. அந்த வீடியோலாம் எடுக்கும்போது அதை பார்க்கும்போது இன்னும் சூப்பராக இருந்தது. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஹைவேல ட்ரைவ் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ மெயினாக வந்து பார்த்திங்கன்னா BS4 எக்ஸாஸ்ட். ஸோ BS3 எக்ஸாஸ்ட்டாக நம்மக்கிட்ட அடிக்கடி கேட்டுட்ருப்போம். ஸோ BS4 எக்ஸாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தட்ஸ் தி எக்ஸாஸ்ட். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரைட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி லோ ஃபியல் காட்டினதுனால நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஓனர்கிட்டே ப்ரோ என்ன லோ ஃபியல்னு காட்டுது, பெட்ரோல் அடிச்சுட்டு ரைட் பண்ணலாமான்னு சொல்லி யோசிக்கலாம். ஸோ அங்கே தான் எல்லாருமே நிற்கிறாங்க. அண்ட் இங்கே ஸ்பாட் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ பக்கா ஹைவே. அந்த பவர் இருக்குது, பட் ஹைவேல ஏறினக்கு அப்புறமேட்டு தான் பவர் தெரியும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு V3. இது அப்கமிங் வீடியோவில் இருக்கும். அப்புறம் இது அப்கமிங்கில் இருக்கும். ப்ரோ லோ ஃபியல் காட்டுது, அடிச்சிடலாமா ப்ரோ? வரும்போது தான் 3 லிட்டர் போட்டு அப்படியா? அங்கிருந்து வரதுக்கே 50 கிலோமீட்டர் இல்லை. மைலேஜ் ஒரு 28-27 தான் தரும். ஆமாம், என்னது அதான் தருது. இப்போ இல்லை அடிக்கணுமா, அது சென்சார் ப்ராப்ளம்? சென்சார் ப்ராப்ளம்லாம் இல்லை. ஓகே மறுபடியும் ஒரு பாயிண்ட் ஏறிக்கும். சரி ப்ரோ, ஓகே ப்ரோ. சரி அப்படியே வேணா கிளம்பலாம். ஓகே. ஸோ கைஸ் ப்ராப்பர் ஹைவே ஏறிட்டோம். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி சும்மா வேறு லெவலில் இருக்குது. ஸோ மெயினாக வந்து மிரர் இல்லாமல் ஓட்டுறதுக்கு இன்னும் சூப்பராக தான் இருக்குது. அந்த வியூ சொல்லுவாங்கள்ல, அந்த வியூ பார்க்குறதுக்கு இன்னும் சூப்பராக இருக்குது. நம்ம மிரர் வச்சே ஓட்டிகிட்டு இருக்கறனால. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் லிவர் கொடுத்துருக்காங்க. ஸோ BS4 ஸ்டாக்கில் அட்ஜஸ்டபிள் லிவர் இருக்குமான்னு எனக்கு கரெக்டாக தெரியல. பட் வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் லிவர் ஃபிட் பண்ணியிருக்காரு. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி அந்த ஃப்ளாஷ் லைட் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட் பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்குண்டான சுவிட்ச் இது. அப்புறமேட்டு ஃபுல்லாக ரேப் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் சீட் கவுல் போட்டிருக்காங்க. அப்புறம் BS4 அதே ரா எக்ஸாஸ்ட்டாக ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா DB கில்லர் மட்டும் எடுத்திருக்காங்க. வேறு எதுவுமே கிடையாது. வண்டி ஓட்டுறதுக்கு சும்மா அப்படி இருக்குது. பிரேக்கிங்கும் சூப்பராக தான் இருக்குது. ஏன்னா அந்த BS3 ரா எக்ஸாஸ்ட் கேட்டு இந்த எக்ஸாஸ்ட் கேட்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்குது. பட் ஸ்டில் இந்த எக்ஸாஸ்ட் இந்த நோட்டுமே வந்து நல்லா இருக்குது. ஸோ இது BS4 எக்ஸாஸ்ட்டு.
அப்பா பிரேக்கிங், இந்த வண்டியோட பிரேக்கிங் இன்னுமே அந்த ஒரு இனிஷியல் பைட்டுங்கிறவாங்களா அது மாதிரி நச்சுன்னு பிடிக்கிற மாதிரி இருக்குது. ஒருவேளை பிரேக் பேட் மாற்றிருக்காங்களான்னு தெரியல, பட் பிரேக்கிங் பிடிக்கிறதுக்கு இன்னுமே சூப்பராக இருக்குது. சார் பாட்டுக்கு ரைட் எடுக்கிறாரு, ஜஸ்ட் மிஸ்ஸு. ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு வீலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோடார்க் மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ மை BS3, ஸோ அந்த லுக்கா இந்த லுக்கா அப்படிங்கிறத மட்டும் கொஞ்சம் நீங்கள் சொல்லிகிட்டே இருங்க. பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த ஸ்டாக் லுக் மெயின்டைன் பண்ணணும் ரொம்ப நாளாக யோசனை. பட் இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கரிங் எல்லாம் பண்ணி இது வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக க்ளீனாக இருக்குது. இந்த மாதிரி ஸ்டிக்கரிங் எல்லாம் பண்ணி பார்க்கும்போது மேபி ஏன் நம்ம இதுக்கு மாறக்கூடாது, கொஞ்ச நாள் ஏன் நம்ம ஸ்டாக் லுக்கே வச்சுட்டு அதுக்கு பதிலாக இதுக்கு மாறலாம் அப்படிங்கிற மாதிரி 2 யோசனையில் இருக்குது நமக்கு. ஸோ நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள். இருங்க நான் வண்டி கிட்ட போய் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. ஸோ guys, here's the stock look. ஸோ இந்த BS3 இந்த லுக்கை நான் மெயின்டைன் பண்ணிட்டா இல்லை நான் ஸ்டிக்கரிங் பண்ணிட்டா, ஸோ வண்டி அந்த லுக்கு வந்து எனக்கு இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா அது அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ அதனால தான் அதை மாற்ற வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தோணிகிட்ருக்கு. பட் ஸ்டில் ஏதாவது ஒரு சேஞ்ச் வேணுமே அப்படிங்கிற ஒரு ஐடியாவும் இருக்குது. இல்லை அதே வந்து பார்த்தீங்கன்னா திருப்பியுமே புதுசாக நீட்டாக ரெடி பண்ணட்டா, அதாவது ஃபுல்லாகவே வந்து ஸ்டாக் ஸ்டிக்கரிங்கே பண்ணட்டுமா அப்படிங்கிற மாதிரி யோசனை இருக்குது. ஸோ நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், இந்த ஒரு ஸ்டாக்கா இல்லை இப்படி வந்து வேறு ஏதாவது மேலே விராப் பண்ணுறதா அப்படிங்கிறத மட்டும் சொல்லுங்கள். ஸோ அதுதான் 2 யோசனையில் இருக்குது நமக்கு. ரைட் எடுக்கணுமா? நல்லா இருக்கு. அண்ட் இவர் தான் பிரவீன் ப்ரோ தேங்க்ஸ் ப்ரோ வண்டி கொடுத்ததுக்கு. ஸோ எனக்குள்ளே இருக்கிற யோசனை ஒன்று தான், இந்த மாதிரி நாமளும் வந்து இந்த BS3 விராப் பண்ணலாமா இல்லை இந்த ஒரு ஸ்டாக்கை மெயின்டைன் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்குள்ளே தாட் ஓடிட்டு இருக்கு. பிகாஸ் இல்லை இதே வந்து பார்த்தீங்கன்னா திருப்பியும் பக்காவாக இந்த ஸ்டாக்கே திருப்பி புதுசாக ஸ்டிக்கரிங் பண்ணி ரெடி பண்ணலாமான்னு சீட் கவுல் மோஸ்ட்லி வச்சுருவேன். ஸோ இந்த எங்கள் கேங்குக்குள்ளார மட்டும் ஓகேவான்னு கேட்டால் நான் வச்சுருவேன். ஏன்னா அடிக்கடி என் வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டுறதுனால பின்னாடி யாராவது உட்காருவாங்க. ஸோ அதனால் அந்த சீட் கவுல் மட்டும் எங்கள் கேங்குக்கு ஓகேனா அதை ஃபிட் பண்ணிடுவேன். அண்ட் ஸ்டிக்கரிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்டிக்கரிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றா இதே புதுசாக ரெடி பண்ணணும், அப்படி இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஏதாவது ரேப் பண்ணணும். ஸோ இது 2 தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே டைலமாவில் இருக்குது. ஸோ வண்டி வந்து பார்த்தீங்கன்னா சும்மா வேறு லெவலில் இருக்குது. ஸோ BS4 அதோட இந்த பவருமே வந்து பார்த்தீங்கன்னா 2 ஈக்குவல் தான். ரொம்பலாம் வந்து பார்த்தீங்கன்னா வித்தியாசம் எனக்கு தெரிஞ்ச மாதிரி தெரியல. BS3க்கும் BS4க்கும் அந்த அளவுக்கு ஒரு பாயிண்ட் அளவு தான் வித்தியாசம் வர மாதிரி இருக்குது. அதனால பெருசாலாம் இல்லை. பட் ஸ்டில் BS4 ராக்ஸ். அண்ட் இந்த ஒரு ஸ்டிக்கரிங் இந்த ஒரு லுக்கு வண்டி பார்க்கறதுக்கு சும்மா வேறு லெவலில் இருக்குது. அண்ட் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கண்டென்ட்ல சந்திப்போம். அது வரைக்கும் ஹீட் ஹெல்த்தி ரைட் சேஃப் டேக் கேர். பை.